உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தின ஒரு மனிதர். அதாவது சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு பேர். அந்த நாட்டுக்கு அந்த பேர் ஏன் வந்தது? அங்கே தான் அதிகமாக கரும்பு விளைந்தது. அதனால் தேன் கிண்ணம்னு சொல்கிற மாதிரி சர்க்கரை கிண்ணம்னு அந்த நாட்டுக்கு பேர். அந்த நாடு கியூபா. சிறிய நாடு தாங்க. ஆனால் உலகின் மிகப்பெரிய வல்லரசாகிய அமெரிக்காவையே பிடரி பிடித்து ஆட்டிய பெருமை அந்த கியூபாவுக்கு உண்டு. அப்படியான பெருமைக்கு காரணமாக இருந்த மனிதர் யார்? 1926ஆம் ஆண்டு அங்கு ஒரு சிறிய கிராமத்தில் அவருடைய தந்தையார் ஒரு பெரிய பண்ணையார். அந்த கிராமத்தில் பிறந்து அவருடைய தாயார் அவருடைய நல்ல வளர்ப்பின் காரணமாக இவரும் கடும் உழைப்பாளியாக மாறி இவருடைய உழைப்பின் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து ஒரு அற்புதமான விவசாயியாக திகழ்ந்தார். பிறகு மேல் படிப்புக்கு போகிறார். இவர் 3 முறைகள் மூலமாக அந்த நாட்டை ஆண்டார் அப்படிம்பாங்க. அதில் முக்கியமாக கம்யூனிசம். இந்த கம்யூனிசம்ங்கிற அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை இவர் கேள்விப்பட்டதில்லை. ஆனாலும் கூட இவர் கல்வி நிலையங்களையும் உயர் படிப்பிலையும் சாண்டியாகோவில் படித்த போது அது பற்றி கேள்விப்படுறார். லெனின் பற்றியும் ரஷ்ய புரட்சி பற்றியும் அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கும் செய்தி பற்றியும் இவர் தெரிந்து கொண்ட பிறகு என்ன பண்ணுறாரு? நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எப்படி என்று சொன்னால், அந்த நாட்டை ஆண்ட அந்த சர்வாதிகாரி தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக மக்களை வறுமையிலும் நோயிலும் வைத்திருந்த போது இதற்கு மாற்று வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக போராட்டத்தில் இறங்கினார். அந்த போராட்டத்தில் இறங்குற போது இவருடைய போராட்ட முறை என்ன அப்படின்னா, சாதாரணமான முறையில் தான் முதல்ல நடத்தப்பட்டது. ஆனால் பிறகு கொரில்லா போர் முறைக்கான திட்டம் வகுக்கப்பட்டது. அந்த கொரில்லா போர் முறையில் சற்று குழப்பம் நிகழ்ந்ததன் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு இவருடைய வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த வழக்கில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவரே வாதாடினாருங்க. இவர் நீதிமன்றத்தில் நிகழ்த்தின உரை இருக்குல்ல, இப்போ நம்ம பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின வசனத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இவர் நிகழ்த்திய உரை இருக்கிறே, இந்த உரை நீதிபதிகளை ஒரு அசைத்தது, அந்த நாட்டை ஒரு மாற்று காட்டியது. அது இன்றைக்கும் கூட அங்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு இருக்குது. நான் ஏன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டேன், நான் ஏன் இன்றைக்கு தண்டிக்கப்படப்பட்டிருக்கிறேன், இத்தனை மக்கள் இப்படி பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் இருக்க காரணம் என்ன, இந்த நாட்டில் என்ன இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், எம்ஜிஆர் பாடுற பாட்டு மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தை. பிறகு போராட்டக்காரர்களோடு சேர்ந்து மிக கடுமையாக போராடி அந்த சர்வாதிகாரியை நாட்டை விட்டு விரட்டி தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அப்படி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 1956லேருந்து 76 வரைக்கும் அவர் அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார். பிறகு அதற்கு அடுத்தபடியாக ஜனாதிபதியாக இருக்கிறார். தன்னுடைய கடைசி காலம் வரையிலே அவர் அந்த நாட்டினுடைய பெரும் புகழுக்கு காரணமாக இருந்தவர் அவர்தான். இன்றைக்கி ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுங்களா, எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு படிப்பு இலவசம், அந்த குழந்தைக்கு மருத்துவ இலவசம், அந்த குழந்தைக்கு பயணம் இலவசம். அதாவது மாணவர்களுக்கு உலகில் எங்குமே இல்லாத ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய பெருமை ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு உண்டு. இந்த ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய அந்த பெருமையின் காரணமாகத்தான் அவர் 2016 மறைந்த பிறகு அவருடைய சகோதரர் இன்றைக்கு அதனை ஆண்டு கொண்டிருக்கிறார். என்றாலும் கூட அவர் செய்த சீர்திருத்தங்கள், அந்த சீர்திருத்தத்தின் காரணமாக உலகையே வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த நாட்டை முன்னேற்றி காட்டிய பெருமை அவரிடத்தில் இருந்தது. சாதாரண மனிதனாக தோன்றுகிறோம், ஆனால் சாதாரண மனிதனாக யாரும் இறப்பதில்லை. நாம் பிறப்பு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று மேதகு அப்துல் கலாம் சொன்னது யாருக்கு பொருந்துகிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுக்கு பொருந்துகிறது.